அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஸ்லோவாக போச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போச்சு. ஃபீல் குட் படம் மாதிரி இருக்கும்னு நினச்சா, பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து டோட்டலாக ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் மாதிரி, அதாவது சைல்டு போக்சோ அந்த கேஸ் வச்சு டோட்டலாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்கு. இவர் இப்போ சீரியஸாக தான் பண்ணிட்டு இருக்காரு. காமெடியை விட சீரியஸும் நல்லா தான் பண்ணுறாரு. சூப்பராக இருந்துச்சு. அந்த இது என்ன படம் ப்ரோ? ஃபகத் ஃபாசிலும் வடிவேல் நடிச்சிருந்தாங்களே, மாமன்னனா, அந்த படத்துக்கு அப்புறம் இப்போதான் அவங்க காம்போ பார்க்குறோம். அதுலேருந்து இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. புரியல. ட்விஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அதை நான் சொல்கிறது, உங்களுக்கு எப்படி இருக்கும், மெய்யழகன் மாதிரி ஃபீல் குட் படம் மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. ஐயோ வடிவேல் பார்க்குறக்கு பாவமாக இருக்காரு, இவர் என்ன இப்படி ஏமாத்துற அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பட் இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட் வந்து அப்புறம் அப்படியே திரும்பி இருக்கும் அதை டோட்டலாக. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும் படம். கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், அவசரப்படாமல். என்ன சொல்ல வராங்கன்னா அதுதான் கதையே சொல்லிடலாம். அது குழந்தைங்களை பற்றி தான். போக்சோ அதான் சொன்னது. போக்சோ இதை பற்றி இவர் அதை எப்படி கண்டுபிடிச்சி, அது வேணா விடுங்க, அது வந்து பார்க்கட்டும், நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா படம். அவர் எப்பவுமே போல நல்லா தான் நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமா, ட்விஸ்ட் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் ட்விஸ்டே அவங்க வந்து காமிக்கிறாங்க படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போகுது, பட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க ரெண்டு பேரோட காம்போ. அந்த கேரக்டராகவே அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலா அது கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் ஹாஃப்ல அவங்க ட்விஸ்ட் இது பண்ணும்போது தான் தெரியுது. ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி போயிட்டு, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போச்சு எல்லாமே. ஒன்லைனில் யூஸ்வலாக இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனை தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும். பட் ஸ்டோரி லைன் வந்து சூப்பராக இருந்தது. ஆக்டிங் வந்து ஃபகத் ஃபாசிலும் சார் சரி, வடிவேல் சார்தும் சரி, சூப்பராக இருந்தது. ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் தான் அது செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியுமே நம்மளுக்கு. ஆக்சுவலாக ட்ரைலர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ட்ரைலர் பார்த்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வருவோம். ஆனால் இது வந்து வேற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அந்த இடம் பிளேஸ் பண்ணி எல்லாரும் டான்ஸ் ஒரு மாதிரி வைபாக இருந்தது அந்த இடத்துல. அது சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கருத்துள்ள மூவி தான். எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் போரிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கதை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. வடிவேல் செம்ம காம்போ நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா படம். போய் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமார் தான். செகண்ட் ஹாஃப் தான் படமே ஆரம்பிக்குது. இவன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி மண்டே கலி கூட்டி வந்தான். 1 hour தான். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லாக். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தா தான் செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு வர முடியும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்காது. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் த்ரில்லர் தான். வடிவேல் வந்து நம்ம காமெடியா பார்த்திருப்போம். ரொம்ப சீரியஸா இல்ல, சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. இடையில வந்து ரோகிணி மேடம் அவங்களோட கேரக்டர் அவங்களோட சின்ன கேரக்டர் தான். ரொம்பலாம் பெருசா இல்ல. சின்னதா இருந்து நல்லா இருக்கு. சும்மா வந்துட்டு போனாங்க, அவ்வளவுதான். சரி, பக்கத்துல பார்க்கும்போது கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது. அவரு இல்ல எப்பவே போல கரெக்டா இருந்தது. நல்லா இருந்தது. படத்துல ஒரு சாங் சொல்றாரு, அது எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருந்தது. அது ரொம்பலாம் தெரியல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கும். அது கொஞ்சம் சுமாரா இருந்தது. மத்தபடி படம் எப்படி? படம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் ஆக்சுவலி கிரைம் த்ரில்லர் ஃபேனு. ஸோ எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சு. மொத்தமாக ஒன் டைம் வாட்சபிள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வடிவேல் சார் வந்து நம்ம காமெடியாக தான் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதை ஒரு கரெக்டாக செட் ஆகுது. நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க கரெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருந்தாங்க சார். பெண் குழந்தைங்களை சேஃபாக வளர்க்கணும், அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசணும். குழந்தைங்கக்கிட்ட பேரண்ட் இன்னும் அக்கறையாக பசங்களை பார்த்துக்கணும். வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. இதில் ஒரு வேறு வேரியேஷனில் பார்க்கலாம் வர. ஆமாம், நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் நல்லா நடிச்சு. ஸ்டார்டிங் ஒரு ஸ்லோ பேஸ ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக போகும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது நமக்கு புரியாது இது எதை நோக்கி போகுதுன்னு. அப்படியே போக போக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஸ்க்ரீன் பிளே. சொன்னல கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போயிட்டு அப்படியே நல்லா இருக்கும்.
ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் பேசினா ரிவீல் ஆகிடும்.